நிறைய பேர் என்கிட்ட நீங்க போட்டோகிராஃபர் தானே, நீங்க ஏன் மோட்டிவேஷன் பத்தி பேசுறேன்னு கேட்டாங்க. அதுக்கு என்னோட பதில் ரெண்டுமே ஒண்ணுதாங்க. ரெண்டுமே எமோஷன் பத்தி தாங்க சொன்னேன். நம்ம ஒரு கல்யாணத்துல பல லட்சங்கள் செலவு பண்ணுவோம். டெக்கார், ஹால், கேட்டரிங், ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்லரிங். ஆனா போட்டோகிராஃபி வரும்போது மட்டும் போட்டோகிராஃபி தானே, இதுக்கு இவ்வளவு காஸ்டா அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணத்துல எல்லாமே முக்கியம்தான். ஆனா போட்டோகிராஃபியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒரு பொக்கிஷம். எந்த காலத்துக்கும் அழியாத ஒரு பொக்கிஷம். நீங்க செலவு பண்றது அன்னைக்கு ஒரு நாளுக்காக மட்டும். ஆனா நாங்க எடுக்கிறது லைஃப் லாங் மெமரிஸ். இப்போ உங்களுக்கு ஒரு 25 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 50 வருஷம் கழிச்சு 75 வயசு. 75 வயசுல நீங்க இந்த போட்டோ பார்க்கும்போது உங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த போட்டோல இருக்கிறது என்னைக்குமே 25 வயசு தான். நாளைக்கு உங்க பேர குழந்தைகள் அந்த போட்டோ பார்த்து, பாட்டி, தாத்தா, நீங்களும் எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த குரல் உங்களை இன்னுமே அதிகமா சந்தோஷமா வச்சது. அதுதாங்க போட்டோகிராஃபியோட இம்பார்ட்டன்ஸ். போட்டோகிராஃபிய நான் ஒரு பிசினஸா மட்டும் பார்க்கல. அது ஒரு எமோஷன். அந்த எமோஷன்ஸை கேப்சர் பண்ற பெரிய பொறுப்பு எங்க கிட்ட இருக்கு. இல்லாதவரோட லைஃப் சேஞ்ச் ஆயிடும். ஆனா மெமரிஸ் என்னைக்குமே மாறாது. போட்டோகிராஃபிங்கிறது அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்க போற மிகப்பெரிய ஒரு ட்ரெஷர் தான். உங்களோட நினைவுகளுக்காக நீங்க செலவு பண்றது தப்பே இல்லை. அதனால தாங்க போட்டோகிராஃபி அண்ட் மோட்டிவேஷனை பத்தி பேசுறேன். கீப் ரைசிங் அண்ட் லெட்ஸ் ரைஸ் டுகெதர்.